You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வசனங்களை விதைக்கவும், வசனத்தை குறித்து அநேக காரியத்தை ஆராயவும் ஆண்டவர் பாராட்டுகிற நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளோ தூரம் அவர் அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்தினார். தொடர்ந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுவார். ஏன் இந்த நித்திய ஜீவன் முக்கியம் என்பது ரொம்ப எல்லா நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு அதிகமாய் நாங்கள் சொல்லி வருகிறோம். காரணம், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கை தேவனோடு கூட பயணம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் தேவனோடு கூட பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமானால் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். அந்த நீதி நமக்குள் இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிப்பின் பாதையில் நடக்கக்கூடிய அந்த அனுபவத்தில் நாம் நடக்கும் போது தான், முடிவு வரை நாம் நிலைத்திருக்கும் போது தான் ரட்சிக்கப்படுவோம் என்பதை துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தில் தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் முடிவு வரை நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அப்போதுதான் உண்மையாகவே ரட்சிக்கப்படுவோம். அப்போ இந்த நீதிமான்களை குறித்து ஏற்கனவே போன எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா அவர்கள் ஏராளமான காரியங்களை பேசிக்கிட்டு, அதே போல் சங்கீதங்களில் உள்ள எல்லா நீதிமான்களை குறித்தும் நீதியை குறித்தும் நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். இந்த நாளில் போன எபிசோடில் சொன்ன மாதிரி நீதிமொழிகளில் உள்ள நீதிமான்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அங்கே எழுதப்பட்டிருக்கிற நீதிமான்கள், அங்கே என்ன நீதிமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா இருக்கிறார். அவரை நாங்கள் வர வைக்கின்றோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும் போது, இந்த நீதிமான்களை குறித்து தியானிக்கும் போது, ஏன்னா நீதிமான்கள் தான் நித்திய ஜீவனுக்குள்ள சுதந்திரிப்பார்கள். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை முன்வைத்து தான் இந்த தொடர்ச்சியாய் ஒவ்வொரு எபிசோட தொடர்ந்து போடப்படுகிறது. And these will go away into everlasting punishment, but the righteous into the eternal life. நீதிமான்களோ நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நீதிமான்கள் என்னை குறித்து நிறைய காரியங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த எபிசோடு தான் பார்க்குறேன்னு சொல்கிறவங்க இதுக்கு முன்னே போடப்பட்டிருக்கிற அந்த எபிசோடுகளை நீங்கள் பார்க்கணும். அப்போ நிறைய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த எபிசோடில் இந்த நீதிமொழிகளில் உள்ள நீதியை குறித்தும் நீதிமான்களை குறித்தும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் என்று சொன்னோம். அந்த மாதிரியே இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்ல போகிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை விரும்புகிறேன். காரணம், ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியில் நிறைய காரியத்தை பேசுகிறார் பாஸ்டர். ரொம்ப அற்புதமாக ஆசீர்வாதமாக இருக்குது. அவங்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் சொல்வீங்கன்னாக்கா அதை நாம் கவனிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென். நீங்கள் சொன்ன மாதிரி மத்தேயு சுவிசேஷம் 25ஆவது அதிகாரம் 46ஆவது வசனத்தின்படி, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைய போவார்கள் என்று அந்த வசனத்தை தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்கீதத்தில் பார்க்கும்போது தாவீது நீதிமானை குறித்து நிறைய சொல்லிட்டு வர்றார். கடந்த நிகழ்ச்சிகளிலே அவைகளை குறித்து பார்த்தோம். ஆனால் தாவீதின் மகன் சாலமோன் தான் நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார். அப்போ அந்த சாலமன் நீதிமொழிகளிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை சற்றே பார்க்கும்போது ஒரு பெரிய வித்தியாசம். உதாரணமாக ஒரு வசனம் என்னன்னு கேட்டா, நீதிமான் பனையை போல் செழிப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குங்களேன். அப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரன் அல்லது தாவீது நீதிமான் அல்லது நீதிமான் என்று சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் சாலமோன் சொல்லும்போது நீதிமான்களோ அல்லது நீதிமானோ அப்படின்னு சொல்லிட்டு வேற சில வித்தியாசமான சூழ்நிலையில் சொல்லுகிறார். ஆனா போன எபிசோட்ல நீங்க சொன்னீங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் எழுதின அந்த நீதியை குறித்து நிறைய வசனங்கள் நம்ம தியானித்தோம். அவர் நீதியிலேயே கடைசி வரையும் நிறைய மனம் திரும்புதல் இருந்தாலும் மனம் திரும்பி அவர் ஆண்டவருக்குள்ளே அவர் நித்திரை அடைந்தார். ஆனால் நீதிமொழியை எழுதின இந்த சாலமோன்
நிறைய நீதியை குறித்து அறிவு இருந்திருந்தாலும் அந்த நீதியின் பட்டியலில் அவர் பேர் வராத போயிற்று. என்னன்னு கேட்டா, உதாரணமாக வேதத்திலே பார்க்கும்போது நீதிமான்களை குறித்து யாரெல்லாம் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 பேர் இருக்கு. சரி. அப்போ அந்த 14 பேர் இருக்கும்போது தாவீதுடைய பெயர் அதுல வருது. சரி. தாவீதே ஒரு நீதிமானாய் சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்துல சாலமோனை குறித்து நீதிமான் என்று சொல்லவில்லை. இப்போ நீதிமானுடைய பட்டியலிலே சாலமோன் வரல. அது மட்டும் இல்லாதபடிக்கு விசுவாசிகளின் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு எபிரெயர் 11வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்களேன். அப்போ அந்த எபிரெயர் 11வது அதிகாரத்துல விசுவாசிகளின் பட்டியல்ல கூட சாலமோனுடைய பெயர் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, எபிரெயர் 11வது அதிகாரம் அதிலே 32வது வசனத்தை பாருங்களேன். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, பிறகு சாமுவேல் என்பவர்களையும் என்று அங்க வசனத்தில் இருக்கு. அங்க நீங்க பார்த்தீங்கன்னா கிதியோனுடைய பேர் இருக்கு, பாராக்குடைய பேர் இருக்கு, சிம்சோனுடைய பேர் கூட இருக்கு, எப்தாவுடைய பேரும் இருக்கு. தாவீதின் பெயருக்கு அடுத்து இங்க சாலமோனுடைய பெயர் வந்திருக்கணும். ஏன்னு கேட்டா, அங்க வராதபடிக்கு சாமுவேலுடைய பெயர் அங்க இருக்கு. அப்போ அந்த விசுவாச பட்டியல்ல கூட அங்க இந்த சாலமோனுடைய பெயர் இல்லை. அதாவது சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு அவன் அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த நாட்களில் அதிகமான ஞானம் உள்ளவனா இருந்தாலும், அவர் நிறைய காரியத்தை போதித்திருந்தாலும், நிறைய காரியத்தை அறிந்து வைத்திருந்தாலும், அவர் அதன்படி வாழாதது நிமித்தமாய் அவருடைய பெயர் அந்த இடத்துல நீக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவருடைய இருதயம் வடிவி போனது அப்படின்ட்டு வசனத்துல வாசிக்கிறோம். என்கிட்ட அவருடைய இருதயம் வடிவி போனது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஆண்டவர் சாலமோனுக்கு ராத்திரில தரிசனமாகி, சாலமோனே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லும்போது, சாலமோன் சிறு பையன். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது சாலமோன் ஞானத்தை, உம்முடைய ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்கிறதாக நாம வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆண்டவரை தானே போய் கேட்டது, உனக்கு நீ விரும்புகிறதே என்ன இடத்தில் கேள் அப்படின்னு. அப்போ இவர் ஞானமா என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டா, உம்முடைய ஜனங்களை நான் நடத்தக்கூடிய ஆரம்ப ஸ்டேஜ்ல, நான் சொல்றது அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல, அந்த அனுபவத்துக்குள் வராங்க. அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு வராங்க. ஆனால் தேவனும் சாலமோனை ஆசீர்வதித்தது போல நிறைய பேர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சாலமோனை ஆசீர்வதிக்கும் போது உனக்கு முந்தியும் யாரும் இல்லை, உனக்கு பிந்தியும் யாரும் இல்லைன்ற ஒரு காரியம் எழுதப்பட்டு, ஆமா, அது குறித்து அந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த போது என்ன சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். ஆமென் அப்படின்றார். இயேசு கிறிஸ்து சொல்றார், சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறார் அப்படின்றார். அப்போ சாலமோன் தேவனிடத்துல ஞானம் பெற்ற அந்த நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறார். ஆமா, அவருடைய ஆரம்பம் நல்லா தான் போகுது. ஆனால் நடுவில் கொலாப்ஸ் ஆகக்கூடிய அவர் வாழ்க்கை, நிறைய பேருடைய வார்த்தைகளை கேட்டு, அவர்களுக்கு நிறைய மனைவிகள் வைப்பாட்டிகள் இருந்தாலும் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் தேவனுக்கு விரோதமான விருப்பம் இல்லாத காரியங்களை தான் செய்திருக்காங்க. கர்த்தர் அவருக்கு எச்சரித்து கொடுக்கிறாரு, அந்த எச்சரிப்பை அவர் ஏற்றுக்கொள்ளல. அப்ப இன்னைக்கு கூட வசனத்தை கேட்கக்கூடியவர்கள் ஆரம்பம் நல்லா தான் இருந்தது, ஆனா போக 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 ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் பொருள், ஒரு பக்கம் அவருக்கு நல்ல புகழ் பேரெல்லாம் வந்த பிறகு தேவனை விட்டு வழுவி போகக்கூடியவர்கள் ஏராளமானவர். ஆமா, இப்போ உதாரணமா அந்த சம்பவத்தை 2 நாளாகமும் அதுல 9வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கத்தக்கதாக ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஞானத்தையும் அறிவையும் கேட்கும்போது ஆண்டவர் கூட என்ன செய்யறாருன்னு கேட்டா, பொருளாதாரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். கேட்டது மாத்திரம் இல்ல, கேட்காத ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொடுக்கிறதாக 2 நாளாகவும் 1வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட அவர், அதே நேரத்தில் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட அவர், கடைசி வரலாம் ஒரு ஞானியா இருந்தாலும் கூட நன்றாய் கவனிக்கணும், ஒன்று விசுவாச பட்டியலையும் வரல, நீதிமான் என்ற ஒரு பட்டியலையும்
வரல. ஆனாலும் கூட இந்த சாலமோன் நீதிமான்களை குறித்து நிறைய பேசுறாரு. ஏன்னு கேட்டா அநேக நீதிமான்களை இவர் என்ன பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும். அதுல ஒருத்தர் யாருன்னு கேட்டா தன் தகப்பனாகிய தாவீது. அது மட்டுமல்லாதபடிக்கு இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, சாமுவேலும் ஒரு நீதிமான், தாவீதும் ஒரு நீதிமான். இவர்களுக்கு மத்தியில் இருக்கிறவர் இந்த சாலமோன். இப்போ தாவீதும் நீதிமான், இங்க சாமுவேலும் நீதிமான். ஆனா அந்த நாட்களில் இருந்த இந்த சாலமோன் நீதிமானாய் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அப்படியே 12வது வசனம் பாருங்களேன். ஞானமும் வேகமும் தந்தழுகிறது மாத்திரமல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின் இருக்கிற ராஜாக்களாயிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். அப்போ 3 காரியங்கள் அங்க இருக்கு. இது 12வது வசனம் பாருங்களேன். அப்போ 3 காரியம். கேட்டது இது ஞானம். ஆனா ஆண்டவன் என்ன பண்றாரு, ஞானத்தையும் அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யத்தையும் பிறகு கனத்தையும் உனக்கு தருவேன். இப்போ இந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா கேட்டது ஒண்ணு, ஆண்டவர் 3 காரியங்களை கொடுக்கிறார். ஆனா நான் இதிலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லலாம். என்னதான் பணம் இருந்தாலும் சரி, என்னத்தான் ஞானம் இருந்தாலும் சரி, அந்த நித்தியத்திற்குள்ள போகக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அப்போ இன்னைக்கு பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா நித்தியத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதே நேரத்துல ஞானம் இருக்கு, என் ஞானத்தை வச்சுக்கிட்டு நான் நித்தியத்துக்குள்ள போகலாம். எனக்கு வேத வசனம் நிறைய தெரியும், அந்த மாதிரி யோசிக்கலாம். எனக்கு வேத வசனம் நிறைய தெரியும், எல்லா பகுதியும் நான் மனப்பாடம் பண்ணி, நான் ஒரு ஞானி, எல்லாமே எனக்கு எந்த வசனம் சொன்னீங்கன்னா உடனே டப்புன்னு எடுப்பேன் அப்படின்றது சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கிறது நல்லது. ஆனால் அதன்படி வாழ்வதனால மாத்திரம்தான் நம்ம நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்போ பணம் மாத்திரமல்ல, ஞானம் மாத்திரமல்ல, பணம் மாத்திரமல்ல. இப்ப பணம் என்கிட்ட நிறைய இருக்கு, நான் நினைச்ச எதனாலும் சாதிக்கலாம், அவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றது கூட தவறு. காரணம் என்னன்னு கேட்டா, பணம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஆனால் நித்தியத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய ஒரு நீதிமான்களாய் இருக்கணும்ன்றது தான் தேவன் விரும்புகிறார். அப்போ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீதிமானாய் இருந்ததான தாவீது நீதிமான் பனையை போல் செழிப்பான், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் பல காரியங்கள் அவர் சொன்னாலும் கூட, நீதிமான் 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 என்று சொன்னாலும் கூட, இங்க சாலமோன் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீதிமான் அப்படின்னு சொல்ல, நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அப்படின்னு சொல்றார். உதாரணமா நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளாமே, அதுல 25வது வசனத்தை பாருங்களேன். சொல் காற்று கடந்து போது போல் துன்மார்க்கன் கடந்து போவான். சொல் காற்று கடந்து போகிறது போல துன்மார்க்கன் கடந்து போவான். நீதிமானோ, இப்ப நீதிமான் அப்படின்னு சொல்ல, நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் அப்படின்னாக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு, எவர் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன் சொல்றது. அப்போ அழிக்க முடியாத, அது நிரந்தரமான ஒரு அஸ்திபாரமாய் அவன் இருப்பான். அப்போ அஸ்திபாரம் நல்லா இருந்துச்சுன்னா அவன் அசைக்கப்பட முடியாது. அப்போ இதனுடைய சுருக்கமான பதில் என்ன, நீதிமான யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அப்போ அது யாருக்கு தெரிஞ்சிருக்குங்க, சாலமோனுக்கு தெரிஞ்சிருக்கே. அப்படி இருக்கும்போது ஏன் அவன் நீதிமானா இல்ல, நீதிமான வாழல, அவனுடைய இருதயம் வழுவி போனல. ஒரு முறை நீங்க சொல்றத பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து போதித்து வரும்போது அவர் சொல்றாரு, இந்த வேத பாரகர்கள் இவங்கெல்லாம் பேசுறாங்க, ஆனா அதன்படி செய்யறதில்ல. அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் சத்தியம், அதன்படி கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்றத அவங்களுக்கு அந்த இடத்துல போதிக்கிறார். இப்போ இந்த நீதிமான்களுடைய அஸ்திபாரம் அசையாதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் அந்த ஊழிய பாதையில வளர்ந்து வர நேரத்தில் பாஸ்டர், ஒரு மந்திரவாதி குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மந்திரவாதி, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். அப்போது அவருடைய சாட்சி என்ன, அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம்தான் அது. அவர் சொன்ன விஷயம், அவர் பேர் எனக்கு சரியாக கவனத்துக்கு இல்லை, ஆனால் அவர் சொன்ன ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, மந்திரவாதியாக இருந்த இவர், ஒரு அண்ணனுக்கும் ஒரு தம்பிக்கும் சண்டை வந்திருக்கு. அண்ணன் சண்டை போடல, தம்பி தான் சண்டை போட்டிருக்காரு. தம்பி சண்டை போட்டு அப்பா அம்மாவுடைய சொத்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துருக்குறாங்க.
அவர் எடுத்துட்டார். அவர் எடுத்து அவருடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் சரியாக இல்லாததுனால அவர் அதை வேகமாக அவர் வாங்கின எல்லாவற்றையும் செலவு செஞ்சிடறார். அண்ணனுக்கு திருமணம் ஆகலைன்னா, அண்ணன் வந்து தனியாக இருக்கிறாரு, சர்ச்சுக்கு போவார், வசனத்தை வாசிப்பார், நீதியாக வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து அவங்க அப்பா அவருக்கு கொடுத்துருக்கிற எல்லாமே அப்படியே கவனம், அதாவது குறைவில்லாமல் அவர் கொடுத்த மாதிரி அவர் நிறைவாக வச்சுட்டு வர்றார். தம்பி போய் அண்ணங்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து அப்பா கொடுத்ததெல்லாம் இந்த மாதிரி வீணாயிருச்சு, எனக்கு எதனா உதவி செய்யுங்க அண்ணன் அப்படின்னு கேட்குறாரு. அவரால் முடிஞ்ச உதவியும் செஞ்சுருக்கிறார், அதுக்கு மேலேயும் உதவி செஞ்சுருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது தவறான ஆலோசனைகள் நிமித்தமாய் அவங்க மனைவி கொடுத்தாங்க, இல்லை கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த பணம் போதாத போது உங்கள் அண்ணன் செத்துட்டா, அந்த சொத்தில் நமக்கு தான் வரும், அப்போனா ஒரு அளவுக்கு நம்ம மீண்டு வந்துடுவோம், என்ன பண்ணலான்னு கேட்டு அண்ணனுக்கு இன்னும் திருமணமாகாமே இருக்கு, திருமணமாகாம தான் இருக்குது, அதெல்லாம் அவருக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எப்படி என்ன பண்ணுறதுன்னு யாருடைய ஆலோசனை பிரகாரம் இந்த மந்திரவாதிகிட்ட போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மந்திரவாதி வந்து நடு ராத்திரியில் போய் கல்லறையில் உட்காந்து செய்கிறது, அந்த மாதிரிலாம் நிறையா தந்திரமான காரியத்தெல்லாம் செய்வார் அவர். அந்த மாதிரி ஒருகிட்ட போய் பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு மந்திரம் பண்ணணும், நீங்கள் வந்து இந்த காரியத்தை எங்களுக்காக செஞ்சு கொடுக்கணுன்றதெல்லாம் விஷயத்த சொல்லியிருக்காங்க. பூர்ணமாக சொல்லனாலும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணணுன்றீங்க, கை எடுக்கணுமா கால் எடுக்கணுமா, எது செயலற்று போகணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அவர் சொல்லி இல்லை உயிரே போகணும், அப்போ தான் எங்களுக்கு வந்து சொந்த அண்ணனுக்கு, ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டிருக்காங்க. அவருக்கு அது ரொம்ப புதுசு இல்லை, அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கிறேன் அப்படின்றார் அவர். அப்போது சரின்னு ஒத்துக்கிட்டு ஒரு பைசா பேசுகிறாங்க அவர்கிட்ட. பேசி நாங்கள் அதை கொடுக்குறோம், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா கொடுக்குறோன்றாரு. அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், இவ்வளோ காசு நீங்கள் முதல் கொடுக்கணும், வேலை முடிஞ்ச உடனே இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்லாம் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. அவருக்கு தேவையான எல்லா பூஜைக்கு சாமான எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறார். அந்த குறிப்பிட்ட நாளில் மந்திரத்தை ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அவர் ஒரு சில அசுத்த ஆவிகளை வச்சுருக்காரு. அந்த அசுத்த ஆவி ஏவி விடுவார். அது வந்து இவர் என்ன சொல்கிறாரோ போய் செஞ்சுட்டு வந்துடும்ன்றது அவர் சொல்கிறார். அந்த மாதிரி அந்த அசுத்த ஆவிகள் போயிருக்கு, போன வேகத்தில் திரும்ப வந்துருச்சு. இவருக்கு வேலை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அது சொல்லுது இல்லை முடியல அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த வீடை சுற்றியும் அக்கினி இருக்குது அப்படின்றது அந்த அசுத்தாவிகள் சொல்லுது. என்ன அக்கினி இருக்குது அப்படின்ட்டு இது மேலே ரொம்ப கோபம் வந்து அத்தை விட்டுட்டு இதுக்கும் அடுத்த லெவலில் இருக்கிற அந்த ஆவிகளை கூப்பிட்டு அனுப்புகிறார். அதுவும் போன வேகத்தில் திரும்ப வருது. இது ஒரு 2-3 நாள் நடக்கிற விஷயம். சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறாரு, ஏன்னா நான் கேள்விப்பட்டது, கதையாக வாசிக்கல, அவரே உட்காந்து பேசின காரியத்தை கேள்விப்பட்டது. சரி. அப்போது 2வது முறை அனுப்புகிறார். 2வது முறை அனுப்புகிறப்போ அதுவும் வேகமாக திரும்புது. அதுவும் சேம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, அக்கினி இருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல அனுப்பியிருக்கிறேன், முதல்ல அனுப்புனதே முடிச்சுட்டு வந்துடும், இப்போ 2வது அதுலேயும் பலன் உள்ளதை அனுப்புகிறோம், அதுவும் என்ன சொல்லுது, இன்னும் அக்கினி இருக்குது நமக்கு புரியலையேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, குட்டி சாத்தாங்க இருக்காயா, அதை கூப்பிட்டு அனுப்புனேன், அதுதான் ஃபைனல். அது வந்து சில பேருங்கள்லாம் சொன்னார், சிலருடைய விக்கிரகங்க பேரெல்லாம் சொன்னார். சொல்லி அதை ஏவி விட்டு அனுப்புனேன். அது கொஞ்சம் நேரம் வரல. ஸோ ஒரு வேளை வந்து அதை முடிச்சுட்டு வரமோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுவும் திரும்பிடுச்சு. அப்போ நான் ரொம்ப கோவம் வந்து கேட்டேன், என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அவன் கிறிஸ்தவன் அப்படின்ச்சு. அவன் இவர் சிரிச்சாராம், எத்தனை கிறிஸ்தவங்களை நான் அழிச்சிருக்கிறேன், எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு நான் கை கால் செயலற்ற பண்ணியிருக்கிறேன், இது நான் புதுசாக வந்து கிறிஸ்தவன்றேன். அந்த ஆவி சொல்றான் அவன் உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லுதுங்களாம். அப்போ இவருக்கு ரொம்ப ஷாக்கிங். என்ன அப்படின்னா, இவர் நம்பி இருக்கிறத அந்த அசுத்தாவிகளை தான், சில லட்சங்களை பேசியிருக்கிறார் இந்த டீலை முடிக்கிறது. இப்போ அவரால் அனுப்பப்பட்ட பலன் உள்ள அந்த அசுத்தாவிகளாலேயும் அந்த வேலை செய்ய முடியல. இவர் யாருன்னு பார்க்கணும், யாரா இருப்பான் இந்த மனுஷன் அப்படின்னு இவருக்கு அந்த விலாசம்லாம் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கே தெரியாமல் இவர் தேடி போகிறார்.
தேடி போகிறாரு. அவங்க வீட்டுடைய அந்த கேட்லேருந்து உள்ளே போகும்போதே இவருக்கே சில பாதிப்புகள் உண்டாகுது. ஆனாலும் அதை தாண்டி அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அண்ணன் தனியாக இருக்கார். நார்மலாக உட்காந்துருக்காரு. இன்னும் இங்கே வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை உங்களோட பேசணும் நான் அப்படின்னு. அவர் அந்த வெராண்டாவில் உட்கார வச்சுட்டு பேசுங்க சொல்லுங்கள் அப்படின்ன உடனே உங்கள் பேர் அப்படின்னா பேர் அவங்க எழுதி கொடுத்த பேர் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு தம்பி இப்படி இருக்காரா? ஆமாம், என்ன ஆச்சு என் தம்பிக்கு? ஒன்றும் இல்லை கேட்குறேன். நீங்கள் எந்த சர்ச்சுக்கெல்லாம் போகிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்புறம் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அண்ணன் பேசும்போது இவருக்குள்ள அந்த மனதுருக்கம் வருது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற பலன் உள்ள ஆவியே ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிற இவருக்கு முன்னே கிரியை செய்ய முடியலன்னா, என்கிட்ட இருக்கிற ஆவியை பார்க்கலாம் இவருக்குள்ள ஏதோ ஒன்று பலனாக இருக்குது, வளமுள்ள ஆவி இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும், அதை நான் பெற்றுக்கணுன்றது ஆர்வம் இவருக்கு. ஏன்னா அதை பெற்றா இன்னும் நிறைய காரியத்தை பண்ணலாமே அப்படின்னு. அப்போ அவர் சுவிசேஷத்தை சொல்கிறார். சுவிசேஷத்தை சொன்ன உடனே அன்னைக்கு அந்த மனுஷன் விடுதலை பெறுறாங்க. அவர் அன்னைக்கு இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாரு. சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ தான் முழு விவரத்தை அந்த பூஜாரியே சொல்கிறார். அந்த மந்திரவாதியே அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறார், இப்படிலாம் நடந்துச்சு, உங்கள் தம்பி அவங்க ஃபேமிலி என்கிட்ட வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, நான் இப்படி அனுப்பினேன், அந்த ஆவிங்க வந்து இப்படி சொல்லிருச்சு எனக்கு, அதுக்கு தான் நான் உங்களை தேடிட்டு வந்தேன், உங்களை யாருன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோன்னே அவர் அழுதுகிட்டே சொன்னாரா, என் தம்பி அப்படி பண்ணானா, அவர் வந்து ஏற்கனவே நான் செத்துட்டா இதெல்லாம் என் தம்பிக்குன்னு உயிலே எழுதி வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் அதெல்லாம் எடுத்து அவரை வர வச்சு கொடுக்கும்போது அவங்க தம்பி அழுது, அதோட அவங்க அதெல்லாம் வாங்காமலே விட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல போய் நான் ஆண்டவரை ஏற்றுக்கினேன். ஆமாம். அதிலிருந்து அவர் செஞ்ச எல்லா மந்திரவாதத்தையும் விட்டு விலகி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒரு கிறிஸ்தவனை தேவன் எவ்விதமாய் பாதுகாக்கிறார் என்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆமா. எலிசா இருக்கும் போது கூட தன்னுடைய வேலைக்காரனுக்கு சூழ்ந்திருக்கிற அக்கனி குதிரைகளும் ரதங்களும் தெரியல. ஆண்டவர் சொன்ன உடனே தான் கண்களை தரணும்னு இவர் ஜெபிக்கிறாரு. அப்போதான் அவரே பார்க்கிறாரு. அந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நீதியாய் நேர்மையாய் நடக்கிற ஒருவனுக்கு தேவன் தன் பாதுகாப்பை வைத்திருக்கார். ஆமென். அதான் நீங்க சொன்ன மாதிரி நீதிமானோ நித்திய அஸ்திபாரம். அதான் சொல்றேன். ஏன் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, அஸ்திபாரம் சரியா இருக்கு. நித்திய அஸ்திபாரம். ஆனா நீதியாய் தொடர்ந்து வாழணும். வாழ பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு நடுவில் வரும். விலகாம யோசுவாக்கு சொன்ன மாதிரி தான் பாஸ்டர், இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாம அதன்படியே நடக்க கவனமாயிருப்பாயா. ஆமென். ஆமென். அப்போது நீ செய்வது வாய்க்கும். ஆமென். அப்பதான் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும்புறதெல்லாம் வாய்க்காத போகும், நான் உன் கூட இருக்கிறேன், தைரியமா இரு, திடமனதா இருன்றாரு. அப்போ ஒரு உண்மையா கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதுக்கும் வேஷம் தரித்து வாழ்வதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா சரியான அஸ்திபாரம் இருக்கணும். கண்டிப்பா. அப்போ அந்த அஸ்திபாரம் இருந்தாதான் யாராலையும் என்ன செய்ய முடியாதுங்க, அசைக்க முடியாது. அப்போ இங்க நீதிமொழிகள்ல சாலமன் என்ன சொல்றான்னு கேட்டா, நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நித்திய அஸ்திபாரம் இருக்கணும். அப்படி நித்திய அஸ்திபாரமா இருந்தால்தான் நாம நீதிமான்களா இருக்க முடியும். ஏதோ ஒரு மணல் மேல கட்டின ஒரு வீடு போல இருக்கக்கூடாது. கண்டிப்பா. அப்போ ஒரு கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல நல்ல ஒரு அஸ்திபாரம் நமக்கு தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இப்போ அடுத்து அதே நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 32வது வசனத்தை பார்க்கலாமே. அங்கே துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீதிமானோ, அங்க நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது நீதிமான் 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 சொல்றாரு. ஆனா இங்க நீதிமானோ, அப்போ இங்க சொல்லும்போது நீதிமானோ மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். அதாவது மரணத்தை குறித்து பயப்பட மாட்டான். ஆமா.
மரணம் வந்தாலும் அவனுக்கு பயம் இருக்காது. ஏன்னா இந்த நொடி என் உயிர் என்னை விட்டு பிரிந்தாலும் நான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே. யாருக்கு மரண பயம் அதிகமா இருக்கும் அப்படின்னா உலகத்தின் ஆசை உள்ள இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இன்னும் இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, இன்னும் சம்பாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு வாழறாங்க தவிர அந்த அது உணர்வு பாஸ்டர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது தன் ஜீவனை எனக்காக இழக்கிறவன் கண்டுபிடிப்பான் அப்படின்றது ஒன்று சொல்றாருங்கல்ல. அதாவது ஜீவனை எனக்காக இழக்கிறவன் அதை கண்டுபிடிப்பான், அதை பற்றி கொள்ளுகிறவன் இழந்து போவான்னு சொல்றேன். அதாவது நம்ம உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுறார். ஆனால் நம்ம மரணத்தை குறித்து பயப்படவே கூடாது. ஏன்னா நம்ம மரிக்க போவது இல்லை. நீதிமான்களுக்கு மரணமோ ஒரு நித்திரை தான். ஆமாம். அதனால தான் யோபு கூட ஒரு வார்த்தை சொல்றாருங்க. யோபு 19வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அவருக்கு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கார், அப்போ கடைசி நாள் பூமியின் மேல் நிற்பாரு. அப்படி இருக்கும்போது நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை. அவர் நீதியும் உத்தமமும் சன்மார்க்கமாக இருந்ததுனால எத்தனையோ வருஷங்களை கழிச்சு எத்தனையோ தலைமுறைகளை கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அவருக்கு அன்னைக்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிப்பாடு எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னே. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய அஸ்திபாரம் நிலையா இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிலையா இருக்கணும், நித்திய அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த நீதிமொழிகள் 14:32 பார்க்கும்போது நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னில் விசுவாசமா இருக்கிறவன் என்றென்றைக்கும் மறிக்க மாட்டான். நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு மாத்த இடத்துல கேட்கிற மாதிரி இன்றைக்கு இந்த இடத்துல பார்த்தா மரணத்துல ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டா, நான் மரித்தால் என்ன செய்வேன், பிழைப்பேன். மரித்த பிறகுதான் எனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை. மரணத்தை சந்திக்கும் போது கூட தேவனுக்கு ஏற்ற நியமங்களை கை கொண்டிருக்கிறோமா என்பது முக்கியம். ஆமா, கடைசி வினாடி கட்சிச்சுன்னா ஒவ்வொருவரும் மனம் திரும்பணும், இல்லைனாக்கா இழந்து போவார்கள். ஆமா, இழந்து போவார்கள். அதனால தான் முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்கு. அப்போ நாம இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நித்திய அஸ்திபாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படிக்கு மரணத்தை குறித்து பயப்படாமல் மரணத்தின் மூலமாய் நமக்கு ஒரு நம்பிக்கை, நான் மரித்தால் தேவ சமூகத்திற்கு கடந்து செல்வேன், பிறகு நிச்சயமாய் அவரோடு கூட இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு தேவை. அதான் ஒரு கிறிஸ்துவுக்குள் மரிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவன் மரித்தாலும் எக்கால சத்தம் கேட்க போகுது. அதாவது 7 வருஷம் அவன் அந்த மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் அவன் இருக்க போறான். 1000 வருஷம் அரசாட்சியில இந்த பூமியில இருக்க போறான். அதுக்கு பிறகுதான் நித்தியமா தேவனோட கூட சேர்க்கப்பட போகிறான். இவைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்லாக்கியம். இவ்வளவும் ஆண்டவர் ஓபன் பண்ணி நமக்கு முன்ன வச்சிருக்கிறார். தானியலின் காலத்துல அவைகள் எல்லாம் முத்திரைக்கப்பட்டிருந்தது. ஆனா நம்முடைய காலத்துல முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கு. அதுதான் இரவும் பகலும் இந்த வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இவ்வளவு காரியத்தை நமக்கு முன்ன வைக்கும் போது நம்ம மரணத்தை குறித்து பயப்படணும்னு அவசியமே இல்லை. மரணம் நமக்கு ஒரு இன்பமானது. அதனால்தான் ஒரு ஊழியக்கார் பிரசங்கிக்கும் போது அவர் இதை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்கால காலம் சென்ற சில வருஷங்களுக்கு முன்ன டாக்டர் பில்லி கிராம் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, டெத் வில் நாட் சேஞ்ச் மை ஸ்டேட்டஸ், இட் சேஞ்சஸ் ஒன்லி மை அட்ரஸ். என்னுடைய விலாசத்தை மாத்திரம்தான் அது மாற்றும், என்ன அது மாத்தாது. காரணம் என்ன, அது மேற்கொள்ள முடியாது. நான் அதை மேற்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நிச்சயமாய் அந்த நம்பிக்கை, உலகத்துக்கு ஒருவேளை நம்ம சற்று நாட்கள் மறைந்திருக்கலாம், ஆனால் தேவனோடு கூட வாழுகிற அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். அடுத்து இன்னும் நீதிமொழிகள்ல நிறைய சாலமோன் சொன்னதான காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில நாம் பார்ப்போம். அப்போ இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் பேச வேண்டியதுக்கு ஏற்பட்டது. நீதிமான்கள் எப்படியா இருப்பார்கள்? ஏன்னா நீதிமான்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள்.
பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அப்போது நாம் பாவிகள் என்று ஃபஸ்ட்டு அந்த உணர்வு இருக்கணும். என்னில் பாவம் இல்லை என்பதை நாம் சொல்லவே கூடாது. ஏதோ ஒரு விதத்தில், ஒருவேளை மாம்சத்தில் நீங்கள் எல்லாவற்றிலையும் கரெக்டாக செய்யக்கூடியவர்களாய் உங்கள் மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயம், உங்கள் எண்ணம், உங்கள் பார்வை தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுருக்கலாம். வெளியே மனிதர்களுக்கு தெரியவில்லையானாலும் அது தேவனுக்கு கண்டிப்பாக தெரியும். அது தெரிஞ்சதுனால அவைகளெல்லாம் சுத்திகரிக்க முடியும். ஒரு பெரிய காரியத்தை ஒன்றும் நம்ம செய்ய தேவையில்லை. இலவசமாய் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிற அந்த இரத்தத்தினால நம்ம இருதயம் கழுவப்படுமானால், நம்முடைய பார்வைகள் கழுவப்படுமானால், நம்ம எண்ணங்கள் கழுவப்படுமானால், நம்ம அடுத்த நிமிடமே அவருக்கு முன்ன நீதி உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீதி உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதாவது வெளியே போய் வந்த உடனே முகத்தை கழுவுறோம்ல. ஏன்னா எவ்வளோ தான் குளிச்சுட்டு வெளியே போய் வந்தாலும் நம்ம சரீரத்து மேலே அழுக்கு படியுது. அந்த அழுக்கு அப்படியே நம்ம விட்டுட்டு அப்படியே இருக்கிறதில்ல. உடனே வந்தோன்னா முகம் கழுவி, முகத்தை க்ளீனாக கழுவி டவுல் எடுத்து தொடச்சி அப்போ தான் உட்காரும் போது தான் நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது. அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்கே நம்ம கடந்து போய் வந்தாலும் தெரியாது, நமக்கு தெரியாது கூட தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை யோசித்திருப்போம், பார்த்திருப்போம், செஞ்சிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவிக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவுகிற அந்த அனுபவத்துக்குள் இருங்கள். நீதியை காத்துக்கொள்ளுங்கள். நீதிமான்கள் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டாங்க. நீதிமான்கள் நிலையான அஸ்திபாரங்களாக இருப்பார்கள். அப்போ இந்த 2 காரியம் இந்த நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். ஆனால் திரும்ப சொல்கிறேன், தாவீது மனம் திரும்பியாவது நீதிமானை மாற்றப்பட்டார். சாலமோன் ஞானம் தந்தும் அவர் அந்த பட்டியலில் இடம் பெறல. அவர் எங்கே இருக்கிறார் நமக்கு தெரியாது, ஆனால் அந்த பட்டியலில் அவர் இடம் பெறவில்லை. அதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம பேசுகிற காரியம், நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிற காரியத்தை வைத்து நியாயம் தீர்க்க மாட்டார். நாம் சொல்கிறபடி செய்கிறோமா, வாசிக்கிறபடி நடக்கிறோமா, கேட்குறபடி வாழுறோமா என்பதை தேவன் பார்க்கிறார். எனவே தொடர்ந்து இதில் நிறைய காரியங்களை நம்ம இன்னும் வசனத்தின் ஆதாரத்தில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த நிகழ்ச்சி நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. ரொம்ப அழகான சில வசனங்கள் எல்லாம் முன்னே கொண்டு வந்தீங்க பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அந்த சம்பவம், அந்த மந்திரவாதி ரட்சிக்கப்பட்ட அந்த சம்பவம் உண்மையானது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பதாய் நீதியாய் வாழுங்கள். உலகத்தின் காரியங்களை உங்களை மேற்கொள்வதில்லை. மீதியான காரியங்களோடு கூட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்க போகிறோம். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து இப்போது விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.